அப்படி என்றால் நாம் எப்போதும் நம்முடைய மகிழ்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், நாம் மிகவும் நடைமுறைபூர்வமாக பேசப்போகிறோம். மகிழ்ச்சியை பறிக்கும் பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் பாபா சொன்னது போல, இந்த செல்வங்கள் அழியாதவை. நாம் அவற்றை என்றென்றும் அழியாதவையாக வைத்திருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தனைகளின் செல்வத்திலிருந்து மேலும் சிந்தனைகளின் செல்வம் கிடைக்கிறது. அது ஞானத்தின் செல்வத்திலிருந்து வருகிறது. அதனால் ஞானத்தில் உள்ள சில விஷயங்களை நாம் நம்மிடம் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் எப்போது நம்முடைய மகிழ்ச்சியை பறிக்கும் விஷயங்கள் எதிரில் வந்தாலும் அது பறிக்கப்படும் என்று நமக்கு தெரியும். நமக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு, அவேர்னஸ் இருக்கணும், மகிழ்ச்சி போய்விட்டது என்று. அதை மீண்டும் விரைவாக திரும்ப கொண்டு வர வேண்டும். பலருக்கு இது நடக்கிறது. மகிழ்ச்சி நீண்ட நேரம் போய்விடுகிறது. நாள் முடிந்துவிட்டாலும் கூட நமக்கு நினைவில் வராது. என்னவென்றால், நான் மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது என்று. இது பாபாவின் ஆணை. நமக்கு நினைவில் வர வேண்டும். மகிழ்ச்சி போய்கொண்டிருக்கிறது, இப்போது இருந்தபடியே விரைவாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று. அதற்காக பாபாவின் பல்வேறு வார்த்தைகள் நம்மிடம் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் முரளிகளிலிருந்து இந்த பொக்கிஷத்தை நாம் பெறுகிறோம். அதை நாம் எழுதி வைத்திருக்க வேண்டும். அதை நினைவில் கொண்டு வந்தால் மகிழ்ச்சியை விரைவாக மீண்டும் பெற முடியும். ஏனெனில் காலம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. சூழ்நிலைகளும் ஒவ்வொருவருக்கும் எதிராக வருகிறன. ஏனெனில் எல்லோருடைய கணக்குகளும் முடிவடையப் போகின்றன. உறவுகள் உருவாகும் காரணம் என்னவென்றால், அது கர்மாவின் நெருக்கமான கணக்கு என்பதால்தான். சில சமயம் நல்ல கணக்கு முன்னிலையில் இருக்கும், சில சமயம் மோசமானது. இப்போது எல்லோருடைய கணக்குகள் முடிவடைய வேண்டியதால் பல எதிர்மறையானவை வருகின்றன. நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மனதை அமைதியாக்க வேண்டும். யாரோ ஒருவர் நம்மிடம் எதையாவது பெற வருகிறார், யாரோ ஒருவர் கொடுக்க வருகிறார். நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டியதுதான். பாபாவின் முரளிகளில் நாம் பல விஷயங்களை தொடர்ந்து கேட்டு வருகிறோம். அதாவது உணர்வுகளின் அலைகள், யோகத்தின் சக்தியின் அலைகள். ஞாயிற்றுக்கிழமை முரளியையும் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அந்த முரளியை நாம் கேட்டவுடன் உடனே அதன் பயிற்சியை தொடங்கினால் அந்த முரளி பலனளிக்கும். உடனே அது நம்மில் உறுதியாகும். பாபா வாவா என்று பாராட்டுவாரா இல்லையா?